வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு நான் வந்து 1.5 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 கப்பு வந்து துவரம் பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நொரையாக இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் மசாலைகள். அப்புறம் நான் மசாலா போடும்போது காமிக்கிறேன் என்ன செய்யணுன்ட்டு. தேவையான அளவு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கிறணும். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாமா? ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியை வந்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். கடுகு உளுந்து போட்டுட்டு இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் போட்டுட்டு நல்லா கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை அது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துட்டோம். இப்போ நல்லா அது வதங்கணும். இந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பை வந்து நான் நல்லா அரைச்சிட்டு வர போகிறேன். ரொம்ப நைஸாக, முதலே சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. வச்சுருக்க அந்த மாவோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கிறோம். புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம். இப்போ புளி சேர்த்துக்கிறோம். போதுமான அளவு புளி சேர்த்துக்காங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து மசாலா பொடி சேர்த்துருக்குறோம். அடுத்து வந்து மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். பொடி சேர்த்துருக்கேன், மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இதில் நான் எதில் கொஞ்சம் காரம் கம்மின்றனால நான் தனியாக கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த புளிக்கரைசலில் கொதிச்சிட்டு இருந்ததில் அதில் மசாலா பொடி சேர்த்து அதுவும் நல்லா கொதிக்கட்டும். அந்த மாவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கிறவங்க சேர்த்துக்கிடலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் என் பையனுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்குறதில்ல. நீங்கள் வந்து பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி இதோட சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அதை வடை மாதிரி தட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த குழம்புல நம்ம போட போகிறோம். இப்போ இந்த குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஒன்றா உள்ளே போட்டுறணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 or 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்தோடனே குழம்பு ரெடி. அடுப்பில் எண்ணெயை காய வச்சு அந்த மிச்ச மாவு இருந்ததில் அதை தட்டி இப்போ போடுறேன். இப்போ வடை தட்டி போட்டாச்சு. இப்போ எடுத்துருவோம் வடையை. இப்போ வடை வெந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம பருப்பு உருண்டை குழம்பும் பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.